Hi friends, welcome to my channel MK Tailoring class. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இனிமேல் நம்ம sewing மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணி பழகிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பற்றி ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன பேசிக்காக டைலரிங் டூல்ஸ்லாம் தேவைப்படணும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பொருள்லாம் நீங்கள் ஓரளவு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா பேசிக்காக அது ஹேண்ட் ஸ்டிச் ப்ளவுஸ் ஹெம்மிங் பண்ணிங்கிறது எப்படி, அப்புறம் நம்ம ஹூக்லாம் எப்படி ப்ளவுஸ்க்கு தைக்கிறது, அப்புறம் நம்ம ஐ லூப் ஸ்டிச் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு என்னென்ன ஸ்டிச்சிங்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பட்டன் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அப்புறமா நம்ம வந்து சூயிங் மிஷினோட பார்ட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஓரளவு நீங்கள் தரோவாயிட்டிங்கன்னா அடுத்து மிஷினில் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மிஷின் வந்து சிங்கரோட ஃபேஷன் மேக்கர். உங்களுக்கு வந்து நீங்களும் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் சாதாரண பேசிக் ஸ்டிச்சஸ் தான் பார்த்துருக்கோம். ஹேண்ட் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இனிமேல் தான் நம்ம மிஷினில் எப்படி தைக்கிறதுன்னு பழக போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ரோப் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சில பேர் நாடாலாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அது போக போக கொஞ்ச நாள் ஆக லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம திருப்பி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரிலையபிளாக இருக்கும். இப்போது மேலே பெடலில் கால் எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸிங் வீலை இப்படி ஒரு சுற்றி விடுங்க. இப்படி சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே உள்ள பெடல் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்புறம் அப்படியே நீங்கள் அதை மிதிக்க ஆரம்பிங்க. இப்படி கரெக்டாக இப்படி சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி மூவ் ஆகுது இல்லையா, அந்த ஃபூட்டரை வந்து மேலே தூக்கி விட்டுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பெடல் பண்ணி பழகும்போது ஃபூட்டரை மேலே தூக்கி விட்டுக்கணும். இப்போது நிறைய மிஷின்ஸ் வந்து இப்போ மோட்ரு வச்சே நம்ம வந்து வாங்கிடுறோம். தயவுசெய்து முதல்ல வந்து பெடல் பண்ணி பழகிட்டு அப்புறம் மோட்ரு வச்சு நீங்கள் பழகிக்கலாம். பெடல் பண்ணி பழகிறது வந்து ரொம்பவே நல்லது. இது மாதிரி பேலன்ஸிங் வீலை ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலை வச்சு மிதித்து பெடல் பண்ணி பழகுங்க. ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பேலன்ஸிங் வீலை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறுபடியும் சுற்றி விட்டு இந்த மாதிரி மிதித்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 2 days இது பண்ணி பெடல் பண்ணி பழகினாலே போதும். உங்களுக்கு நல்லா ரிவர்ஸில் போகாமல் பெடல் பண்ணி பழகின பிறகு இந்த மாதிரி ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த பேப்பரில் உள்ள ரூல்டு பேப்பர் இல்லை, ஸோ நான் டைரியில் உள்ள பேப்பரை கிழிச்சு எடுத்திருக்கேன். இதை கரெக்டாக அந்த ஃபுட்லுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு நேராக ஊசி வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபுல் பேப்பர் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த நீடியில் வந்து அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த லைன் மேலேயே தான் இருக்கணும். 2 சைடு இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதை கிளாத்தாக நினச்சிக்கோங்க. நூல் எதுவுமே போடக்கூடாது. சும்மா வெறும் நீடில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எல்லா ஃபுல் பேஜுமே தைச்சி பழகுங்க. இப்போ பாருங்கள், நான் செகண்ட் லைன் ஸ்டிச் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதை வந்து ஃபஸ்ட்டு பழகுனா தான் அடுத்து நம்ம கிளாத்தில் தைக்க முடியும். இது மாதிரி ஃபுல் பேஜும் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் ப்ளைன் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு ரூல்டு பேப்பரில் பழகணும். இப்போ ப்ளைன் பேப்பரில் பழக போகிறோம். இதில் வந்து இந்த ஃபூட் வந்து கரெக்டாக அந்த பேப்பர் எண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு கையை வச்சுட்டு இப்படி தள்ளி விடுங்க. மெதுவாக இப்படி ஃபீட் பண்ணணும். இப்போது முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குன்னு. இது மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த எண்டிங் வந்து அந்த நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணது மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போது கரெக்டாக அந்த லைனை விட்டு போகவே கூடாது. நேராக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இது மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பழகினாலே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 inch இருக்கிற மாதிரி, இதோட சைட்ஸ் 1.5 inch இருக்கிற மாதிரி நான் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் மேலேயே நம்ம இப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பழக போகிறோம். இதெல்லாம் ஏன் பழகுறோன்னா நமக்கு வந்து மிஷினில் ஓரளவு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கணும், நமக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான இதை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். மாடர்ன் ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கூட தைக்கலாம். ஸோ இப்போ இருந்தே அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீங்கள் இப்படி தைச்சா தான் நீங்கள் அதுக்கப்புறமா த்ரெட்டு போட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள்,
அந்த எண்டிங் முடிகிற இடத்துல ஊசியை நீங்கள் கரெக்டாக இறக்கணும். ஊசி இறக்கிட்டு இப்படி மேலே அந்த ஃபுட்டை தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் ஃபுட்டை தூக்கிட்டு இப்படி திருப்பி திருப்பி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் பொறுமையாக தைங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்லாம் ரொம்ப பொறுமையாக தைங்க. ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஊசியை உள்ளே இறக்கிட்டு ஃபுட்டை தூக்கிட்டு டர்ன் பண்ணுங்கள் பேப்பரை. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அந்த சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா 1 இன்ச்சுக்கு, அதுலேயும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம பெரிய சிக்ஸாக் ஸ்டிச்சஸை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து சின்னதாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரியே தான் நீடியில் உள்ளே இறக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். மிஷினை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் நீங்கள் வந்து தைக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது நீடில் கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் வர இடத்துலலாம் வந்து உள்ள நீடியில் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னர்ஸ் திருப்பும் போது ஃபுட்டை மேலே தூக்கிட்டு டர்ன் பண்ணுங்கள். எப்பயுமே கார்னரில் ஊசியை உள்ளே இறக்கிட்டு தான் டர்ன் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த கர்வ்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. இது லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கும் நீங்கள் வந்து ஃபுட்டை தூக்கிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி ஃபுட்டை டர்னிங்ஸ் வர இடத்துலலாம் தூக்கிட்டு கரெக்டாக அதே லைன் மேலே ட்ரா பண்ணுங்கள். லைன் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா இந்த மாதிரி நம்ம 2 சைடு கையை இப்படி வச்சுட்டு இப்படியே திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணி திருப்பி இப்படி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன். ஸ்டிச்சிங் அப்படியே கரெக்டாக அந்த லைன்ஸ் மேலே விழுந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நான் இந்த டெய்லரிங் கிளாஸஸில் வந்து நான் பெரிய இன்ஸ்டியூட்லாம் வச்சு நடத்தலை. நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நானும் இது மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். நான் எப்படிலாம் கற்றுக்கிட்டேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் மாடர்ன் ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் பிகினிங்லேருந்து எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.